ப்ராப்ளம் 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 எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படி நீங்கள் நினைக்கிற ஆளாக இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஏன்னா ப்ராப்ளம் எல்லாருக்குமே வரும். அதற்குள்ளேயே மூழ்கி போகிறவன் கஷ்டப்படுவாங்க. ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான சொல்யூஷனை நீங்கள் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் காணாமல் போயிடும். எப்படி நினைக்கிறீங்களா? சொல்யூஷனை பார்க்கும்போது ப்ராப்ளத்தை பற்றி திங்க் பண்ண மாட்டீங்க. தீர்வை பற்றி திங்க் பண்ணும்போது தீர்வை பற்றிய ஸ்டெப்பு போகும். அப்போது அந்த ப்ராப்ளத்தில் இருக்கும்போது தீர்வை பற்றிய ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் கம்ப்ளீட் ஆகி அந்த ப்ராப்ளம் சுத்தமாக காணாமல் போயிடும். அப்போது உங்களோட தாட் ப்ராசஸ் ப்ராப்ளத்திலேயே இறங்கி இறங்கி நோண்டிகிட்டே போகும்போது நெகட்டிவ் தாட் அதிகமாகி அதிலேயே ஸ்டக் ஆகிடுவீங்க. அப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, காலில் அடிபட்டுடுது, ரத்தம் வருதுன்னு வேதனைப்பட்டு எடுத்தீங்கன்னா ரத்தம் போய் மயக்கப்பட்டு விழுந்துருவோம். இம்மீடியட்டாக என்ன பண்ணோம், அந்த அடிப்பட்டதுக்கு என்ன பண்ணணுமோ இல்லை கட்டு பண்ணுமோ கட்டு போட்டுட்டு அது மேலே கவனத்தை செலுத்தாமல் வேறு வேலை மேலே கவனம் செலுத்திங்கன்னா அந்த வலியை உணர்றது கம்மியாகி கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அப்போ சொல்யூஷன் என்னன்னா, ப்ராப்ளம் யாருக்குமே வராமல் இருக்காது. எல்லாருமே ப்ராப்ளத்தை கடந்து வந்து தான் சக்ஸஸ் ஆகுறாங்க. ப்ராப்ளம் வந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்யூஷன் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். உங்கள் தெரிஞ்சவங்க இதே போல் மனவலி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக ப்ராப்ளத்தை வெளியே வந்து சொல்யூஷனை முடிவு பண்ணி லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க.